புறம்போக்கப்பட்டு அப்புறம் பட்டா கேக்குறீங்க. சரி, பட்டா கேட்டா கொடுத்துட்டு போறோம். அதுக்கு உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் பண்ண முடியாது. பட்டி நீங்க தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் வராது. நீங்க அனுபவிச்சிருந்தீங்க, அனுபவிச்சதுக்கே நீங்க முதல்ல கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். அரசு நிலத்துக்கு பட்டா கேட்டு வந்த வயதான தாயும் மகனும். அரசு நிலத்துக்கு பட்டாவா? பட்டா கிடையாது, வரிய கட்டுங்க அப்படின்னு அதிரடி காட்டியிருக்காரு ஆட்சியர். குடியிருந்த இடத்தை சொந்தமாக்கிக்கலான்னு போனவங்களுக்கு இப்போ அந்த நிலமே கைவிட்டு போகும் சூழல் ஏற்பட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்துல உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற திட்டத்தின் கீழே மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டுட்டு வந்திருக்காரு. வட்டாட்சியர் அலுவலகத்துல கோரிக்கை மனுக்களையும் பெற்றிருந்திருக்காரு. அப்போ கரடிப்புத்தூர் பகுதியை சேர்ந்த மூதாட்டி ஒருத்தங்க தன்னுடைய மகனோட வந்து அவங்க குடியிருக்கக்கூடிய நிலத்துக்கு பட்டா கேட்டதா கூறப்படுது. பல ஏக்கர் அரசு நிலத்தை இவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சு இவ்வளவு நாட்களா அதை அனுபவிச்சுட்டு வந்ததாகவும் அரசு நிலத்துக்கு எப்படி பட்டா தர முடியும் அப்படின்னும் மாவட்ட ஆட்சியர் கேள்வி எழுப்பி இருந்திருக்காரு. மேலும் இத்தனை நாட்களா நீங்க இதை அனுபவிச்சதுக்காக அரசுக்கு வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பா சொல்லி இருந்திருக்காரு. 10 ஏக்கர் அளவுல பயன்படுத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்பி அதிகாரிகள் கிட்ட இது தொடர்பா நடவடிக்கை எடுங்க, அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு வச்சிருக்க கூடியத உடனடியா எவிக்ஷன் செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருந்திருக்காரு. இப்படி பல நாட்களா அரசு நிலத்துல தங்கி இருந்த இவங்க அந்த நிலத்தை சொந்தமாக்கிக்கலான்னு போனப்போ இப்படி ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.